உருவத்தை பார்த்தா தெரியல, உயரத்தை பார்த்தா தெரியல, உனக்கு என்ன சந்தேகமா இருக்கு? எனக்கு எதுல உனக்கு சந்தேகமா இருக்கு? உருவத்தை பார்த்தா பாரு, உயரத்தை பார்த்தா பாரு, சடையில பாரு, 2 பேரும் சடையை ஒண்ணாதான் போட்டிருக்கோம். யாருக்கு பொண்ணாப்பல தெரியுது? அப்படியா யாரு சத்தியமா பாரு எனக்கு போறதோ ஐயோ நல்ல குணம் பண்ணாரு. என்ன பண்ணுங்கண்ணா எனக்கு போறதோ பாத்துக்க. கண்டவெல்லாம் பேசுறான், கண்டவெல்லாம் பேசுறான். இது வாயில என்னடா மெல்ற, வாயில என்ன மெல்ற? நாயத்துக்கு பத்திரம் போடு, கூடத்துக்கு பத்திரம் போடுன்ற குடும்பமா இது
நளின்னு தெரிவிப்பார்கள். ஒரே ஒரு பொண்ணு, ஆசை பொண்ணு. எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் நான் கேட்டது இல்லைன்னு சொன்னது கிடையாது. எப்படி சொல்லுவா? எப்படியா சொல்லுவா? எப்படி சொல்லுவா? பொரியா பொண்ணு, பொண்ணியா ஒண்ணு, கன்னியா கண்ணு, எப்படி சொல்லுவா? ஏன்னா சொல்ல போறேன்? இது வரைக்கும் எது கேட்டா என் பிள்ளைங்க நான் வாங்கிட்டு ஆள் கிடையாது. ஆமா, புரியுதா? இந்த மாதிரி பொண்ணை வளர்த்துட்டேன். ஆனா கொஞ்சம் ஊர் மேல விட்டு வச்சிருக்கான் பாரு உன் வீட்டுக்காரன். ஐயோ, அப்படியாப்பட்ட மேடம் அப்படியாப்பட்ட சந்திரனை சூரியனை கேட்டாலும் சரியே, ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் சில வீட்டுல அது இல்லை இதுல என்னுவாங்க. எங்க வீட்டுல எந்த குறையாது. அப்படி இருந்தாலும் நலாயினி என்று அறிந்தே தவிர எப்பொழுது தந்தை சொல்லி எப்பொழுது தந்தை சொல்லி ஒரு பெண்ணா பிறந்து விட்டோமானால், ஆனால் ஒரு பெண்ணா பிறந்திருந்தாலும் அக்கம் பக்கம் பார்த்திருக்கணும். சின்ன சிறு வயதுல இருந்து யார் யாருக்கு அடங்கி நடக்கணும்? தந்தை, தாய், உற்றார், உறவினர், அண்ணன், தம்பி என்று சொல்லும்படியான எல்லோருக்கும் அடங்கி நடக்க வேண்டும். பயந்து நடக்கணும், அடங்கி நடக்கணும். பாரா நலாயினி யாருடைய மகள்? கணமகளுடைய மகள் அல்லவா? பரவாயில்லப்பா, சின்ன பொண்ணா இருந்தாலும் அடக்க உடக்கமா இருக்குது, யாருடைய கை நீட்டி பேசாது, அப்படி என்று பேரு போலவே வாங்க வேண்டுமா? உண்மைதான், உண்மைதான். எது வரைக்கும்? ததி பருவத்தை அடையிற வரைக்கும். எங்க ஊர்ல அப்படி இல்ல. வீட்டுல செல்ல காலில் வச்சா பசு ஏறி கல்லூர் பசங்க இறங்குற வரைக்கும் பேசிட்டு வருவோம். அது அப்படி பெண்ணா பிறந்து விட்டா அப்படி இருக்க கூடாது. அதே பெண்ணாக பிறந்து விட்டால் ததி பருவத்தடைந்தால் ஒரு மணாளனுக்கு திருமணம் செய்து விட்டால் என்ன பண்ணும்? புகழ்ந்த வீட்டுக்கும் பிறந்த இடத்துக்கும் பெருமை தேடி தருவது ஒரு பெண்ணுடைய கடமை. ஆமா, பிறந்த இடமும் புகழ்ந்த இடமும் ஒரு பெருமை தேடி தருவது ஒரு பெண்ணுடைய கடமை. ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெருங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த பொண்ணு திருமணம் செய்து வந்ததுல இருந்து அந்த குடும்பம் கீழே இருந்தது, இப்ப மேலும் 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 இருக்குது. அந்த பொண்ணு வந்த கிரகமாகப்பட்டது, அந்த குடும்பத்தில் எந்த குறையும் கிடையாது. அப்படி என்று யாரை குறிக்கும்? தந்தையும் தாயும் அவங்க குறிக்கும். உண்மைதானா? ஆமா. அதே ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் செய்து ஒரு தவறு செய்து விட்டால் கடைசி வரை இழுக்கான பேர். உண்மைதான், உண்மைதான். அப்படி இருக்க கூடாது. பெண்ணா பிறந்து விட்டோமானால் தந்தை சொல்ல அடங்க வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு அடங்க வேண்டும். அப்படியாப்பட்ட பெண்கள் ஏன் அந்த பொண்ணு இவ்வளவு பெருமையா பேசுது, எவ்வளவு பெருமையா பேசுது பாருங்க. இதெல்லாம் கவனமா காதுல வாங்கி இப்படி இருக்க வேண்டும். அப்படி என்று என் தந்தையும் தாயும் இதுவரைக்கும் எந்த ஒரு குறைபாடு அல்லாமல் என்ன வளர்த்து வராங்க. அப்படி ஒரு பங்கு இருந்தாலும் நலாயினி என்று அறிந்த தவிர இந்த தினத்திலே எங்க அப்பா அம்மா ஏங்கிட்டு இருப்பாங்க. அதனாலே சீக்கிரமா சென்று தந்தையும் தாயும் பார்க்க வேண்டும். போகலாமா? அப்படி இருந்தாலும் ஏதோ காரணம் தெரிவிறார். போகலாமா? வெள்ளிமல்ல ஈசனுக்கு நெத்தியில வந்து உதித்த எங்கள் வெள்ளிமல்ல ஈசனுக்கு நெத்தியில வந்து உதித்த எங்கள் வெற்றி வடி வேலவனேவா, எங்கள் வேலவடி வேலவனேவா, பள்ளியாரை தன்மனக்க மனமானவன் புள்ளிமயில் வகனரேவா, முருகா புள்ளிமயில் வகனரேவா. அது இல்ல செய்தி சொல்லி அவனையும் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா, சொந்த தொழில் எட்டி இல்ல குங்குமத்தை வச்சையே மன்ன வரும் தான், அழகி மன்ன வரும் தான்.
வேலவனே வா எங்க வேலவதி வேலவனே வா பள்ளியார தன்மனக்க வேங்க மனமானவர் புள்ளிமயில் வக நேரவா முருகா புள்ளிமயில் வக நேரவா ஆட்டியில் செய்தி சொல்லி அவனையும் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருந்தான் எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருந்தான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வைத்தையே மன்ன வருந்தாம் அழகி மன்ன வருந்தாம் வீரவாகி துணையை கொண்டு சூரபத்மன் தன்னை கொண்டு கடலோரம் போய் அமைந்தாய் கண்டாவடி வேலவடி தேவர்களின் துயரை தீர்க்க தெய்வானை தான் மணந்தாய் இந்த தேவர்களின் துயரை தீர்க்க தெய்வானை தான் மணந்தாய் என்னாலும் உழைப்படாத எந்த உள்ளம் ஓயாது சேல மேல சேல வைத்தி செவுத்தப்பட்டு 100 வைத்தி ஊரு மெட்ட கை பிடித்த ஒரு உத்தமரி வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த தங்கலாம் ராமர் என்ன தருமர் என்ன ஐயோ மாமனது தங்கலாம் மாமாவே நீ வேணும் ஏழு ஜென்மந்தான் அந்த வெள்ளி மலை ஈசனுக்கு நெற்றியில வந்துதித்த எங்கள் வெற்றி வடி வேலவனேவா எங்க வேலவடி வேலவனேவா பள்ளியார தன்மனக்க வேங்க மனமானவர் புள்ளிமயில் வக நேரவா முருகா புள்ளிமயில் வக நேரவா அரக்கரை காரு வரிக்க சரவணையில் பிறந்தவனே அரக்கரை காரு வரிக்க சரவணையில் பிறந்தவனே தாயாரும் சேர்த்தனைக்க ஆறுருவு ஓருருவாய் தாயாரும் சேர்த்தனைக்க ஆறுருவு ஓருருவாய் என்னாலும் உழைப்பாத எந்த உள்ளம் ஓயாது பூவை கூட நாறு போலே பூமி கூட நீர் போலே மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரம் பொம்மி போல சேவலோட நூல போல சேர்ந்திருக்கும் பந்தங்கள் திருமாலும் சொக்கரும் தேடி தேடி தந்த பந்தங்கள் மாமாவே நீ வேணும் ஏழு ஜென்மந்தாம் அந்த வெள்ளிமலை ஈசனுக்கு நல்ல வந்தெடுத்த வெற்றி வடி வேலவனேவா எங்கள் வேலவடி வேலவனேவா பள்ளியார தன்மனக்க வேங்க மனமரவங்க புள்ளிமயில் வக நேரவா முருகா புள்ளிமயில் வக நேரவா முருகா புள்ளிமயில் வக நேரவா உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் ஆஹா. மல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தள்ளல் தெளிந்தோருக்கு சிவலிங்கம் கல்லால் புலையென்றும் காணாமணி விளக்கு ஒரு மனிதர் பிறந்து விட்டோமானால் ஒரு நாழிகையில தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உள்ள பெருங்கோவில் ஆஹா. ஊனுடம்பு ஆலயம் ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் வாசல். தள்ள தெளிந்தோருக்கு சிவலிங்கம் சிவலிங்கம். கல்லால் புலனைந்தும் காணாமணி காணாமணி விளக்கு. விளக்கு. ஆமா இன்னைக்கு தைப்பூசம் ஆஹா. தைப்பூசனா எங்கு பார்த்தாலும் தான 32 தான தர்மங்கள் அந்த 32 தான தர்மங்கள் இருந்தாலும் ஆஹா. போதின்ற தர்மம் அன்னதானம் அன்னதானம் எங்க பார்த்தாலும் வடலூர் பார் கண்கொள்ளாத காட்சி எல்லா நாடு முழுவதும் எங்க ஊர்ல அப்படிதான் ஆஹா. நேத்து மூட்டின அடுப்பு இது வரைக்கும் ஆஹா. அது இதே இல்ல உண்மைதான் உண்மைதான் அப்படியாப்பட்ட முருகப்பெருமான் சுக்குக்கு மிஞ்ச வைத்தியம் கிடையாது ஆஹா. சுப்பிரமணிக்கு நிகரான கடவுளும் கடவுளும் அல்ல கிடையாது. தமிழுக்கு பிறந்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான். அழகுக்கு என்று பிறந்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு அமைஞ்ச பாட்டு மாதிரி எந்த தெய்வத்துக்கு அமையாது இல்ல 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 அப்படியாப்பட்ட முருகப்பெருமான் அதற்கும் மற்றும் சபையிலே சுந்தரிக்கப்படி யாவற்ற மனவர்களுக்கும் ஆஹா. நமக்கெல்லாம் தாய்நாடு தினப்படியான தினப்படியான பள்ளித்தண்ணல் கிராமவாசிகள் ஆஹா. பள்ளித்தண்ணல் என்றது இப்ப பேர் இல்ல ஆஹா. நாடகாசிரியர் மறைந்த நாடகாசிரியர் சிவகடாட்சி. சிவகடாட்சி நாடகாசிரியர்
ஆமா. அவர் கால் வைக்கிற தூசி கூட நம்ம பொறுப்பு. காரணம் என்னன்னா இந்த லைன்ல பார்த்தா சடாண்டி வைப்போம். அதை விட்டா பள்ளி இந்த தென்னல். ரெண்டு சரியாடி இப்படி இந்த தென்னல். இப்படி நாடகக்காரர் இருந்தாதான் அந்த ஊருக்கு பெருமை. வெளிநாடு தென்னாடு கிழக்கு மேற்கு 4 திசையும் தெரியும். அப்படியாப்பட்ட நமக்கு தலைநகரத்தை திகழ்படியான பள்ளி தன்னல் கிராமவாசிகள் மற்றும் தலைவர் அட்டாமை இந்த விழாவை செதுரும்படியான இந்த நாடகத்தை மார்கழி மாசமே நம்ம சபா நடத்த வேண்டும் அப்படி என்று அரும்பாடு வைத்திருக்கும்படியான நன் மீது பாசம் வைத்திருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் நம்முடைய நாடகத்தை கண்டு சிரிக்கும்படி அனைவருக்கும் நிற்கபடியான தேவன சம உணர்வு வழங்கிய தேவனாம்பட்டினம் குரு அவருடைய பாத்திருக்கும் சிவகுருடைய பாத்திருக்கும் மற்றும் சபையத்தில் அனைவருக்கும் இது நாடகாத்திரிய கோரணப்பட்டு சுப்பிரமணிய நாடக பாத்திருக்கும் இதற்கு சிவனந்தபுரம் சாம்பசிவ நாடகாத்திரிய பாத்திருக்கும் பள்ளிச்சே நாடகாத்திரிய இதோ நாகராஜ் நாடகத்தை பார்த்திருக்கும் மற்றும் சபையிலே சுந்திருக்கும் யாவற்ற மாணவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் குருவுக்கும் உமக்கும் கொய்யாத்தோப்பு சட்டத்தில் மறந்த மாமதை நாடக ஆசான் நாடகத்திற்குபடியான அகராவரத்தை சேர்ந்த கலைமாமணி படுத்திருக்குபடியான நாடக பேராசிரியர் அகராவரத்தை சேர்ந்த அவர் வயசுக்கு நம்மளுக்கும் அதில் இருந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் எழுந்து வாங்கப்பா அப்படி எதற்கு ஐயா எனக்கு தந்தைக்கு மேல திறம்படியான அகராவர் நாடகாத்திரி கலைமாமணி ஐயாவுடைய பாத்திருக்கும் அனைவருக்கும் என் குருவுக்கு உமக்கம் தீர்க்க மறந்து மாமேதை நாடக ஆசிரியர் கொய்யாத்தோப்பு முத்துலிங்கம் அவருடைய நினைவாக அவருடைய நண்பர் அவருடைய ரசிகர் இதோ பார்த்தசாரதி அவர்களால் இதோ எமக்காக கொடுக்க ரூபாய் 50 லட்சமா பாவித்து எங்கள் கம்மன் சார்பா அன்பரகம் பார்த்தசாரதி அவர்களால் அவருடைய நினைவாக கொடுக்க ரூபாய் 50. அப்புறம் சீக்கிரமா அப்பமா இருப்பாங்க.